நண்பர்களுக்கும் என் மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் 95 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 103 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இன்றைக்கி நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா அடித்து பயங்கரமாக இறக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு பங்கும் பார்த்தீங்கன்னா 4-5% ட்ராப் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஐடி பார்த்தீங்கன்னா 1579 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன ரீசன் பார்ப்போம், ஒவ்வொரு பங்காக நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஐடி பங்கு வந்து சரிவடைஞ்சதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி February 12 பார்த்தீங்கன்னா ஐடி பங்கோட கடுமையான சரிவை சந்திச்சு வருகிறது. நிஃப்டி ஐடி குறியீடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% சரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரீசன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ என்னென்ன ரீசன் நம்ம பார்ப்போம். அமெரிக்க சந்தையில் பார்த்தோம்னா அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகளின் இரவு நேர சரிவு ஆசிய மற்றும் இந்திய சந்தைகளின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ஐடி நிறுவனங்கள் தங்கள் வருவாயில் பெரும்பகுதியை அமெரிக்காவில் தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா இன்கம் வருது. ஸோ அங்கே ஏற்பட்ட பாதிப்பு உடனடியாக வந்து இந்திய ஐடி பங்குகள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. ஏஐ பற்றி அச்சம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் ஷாக். ஆந்த்ரோபிக் நிறுவனம் மூலமாக ஏஐ கருவி அறிமுகப்படுத்தினால செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மென்பொருள் துறையை எவ்வளோ வேகமாக மாற்றும் வேலைவாய்ப்புகளை பறிக்கும் என்ற அச்சம் முதலீட்டாளர்களிடையே பரவியுள்ளது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் அதிகமாக உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஐடி பங்கு பயங்கரமாக அடித்து இறங்கியிருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு பங்காக இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி HCL பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ட்ரேடிங் எவ்வளோ அமௌண்ட் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 1493 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லோதா டெவலப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1086 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தென் DLF பார்த்தீங்கன்னா 660 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர சரி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. விப்ரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 219 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நல்லா வீக்லேருந்து இறங்கியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு தேவையான பங்கை கரெக்டாக செலக்ட் பண்ணி அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஒவ்வொரு பங்கும் நீங்கள் கரெக்டாக தெளிவான ஒரு புரிதலோடு பண்ணுங்கள். ஸோ கண்ணாமூலன்னு எல்லாத்தையும் பை பண்ணக்கூடாது. என்ன தேவையோ என்ன நீட் நம்மளுக்கு தேவை கரெக்டான பங்குகளை கரெக்டான சரிவில் பிடிச்சிங்கன்னா நல்லா ப்ராஃபிட் நம்ம எடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1407 ரூபா வரையும் போயிருக்கு. நான் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது 1403 ரூபா வரையும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும்போது தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் இதெல்லாம். ஸோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க. பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுக்கு இறங்க வாய்ப்பு தான். ஸோ இறங்கும்போது கரெக்டாக நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் பை பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா. இது ஆல்மோஸ்ட் 1750 ரூபாலேருந்து இப்போ கீழே இறங்கியிருக்கு. ஸோ 1563 ரூபா வரையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பங்குகள் எல்லாத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல பங்கு கிடைக்கும்போது கரெக்டாக வாங்கி நம்மளுடைய வாட்ச்லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்டான தெளிவான பங்கை பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பங்கும் அனலைஸ் பண்ணுங்கள். எது நல்ல ரேஞ்ச் வருது பிஃபோர் இயர் கம்பேரிசன் பாருங்கள். கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். தெளிவாக பார்த்து நல்ல பங்குகளை சூஸ் பண்ண தான் நம்மளுக்கு இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுற ஒரு நல்ல வேலை. ஸோ கரெக்டான பங்குகளை சூஸ் பண்ணி நல்ல கெயின் பண்ணுறது தான் நம்மளோட மணி வந்து இம்ப்ரூவ் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதிகமான ரேட்டில் வாங்கிட்டு நம்ம வந்து கம்மியான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்காமல் விட்டுனிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது. சரிங்களா? அது நீங்கள் வந்து அதிகமாக ரேட்டை வாங்கினா லாஸ் தான் அதிகமாக போகும். ஸோ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வரும்போது வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா டிசிஎஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிஃபோர் 2 months பிஃபோர் பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயி ரிமூவ் பண்ணும்போது சேம் லைக் அடித்து இறக்குனாங்க. ஸோ அதே ஃபீல் இப்போ வந்திருக்கு. ஸோ நல்ல பங்கு லாங் டேர்முக்கு நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான இடத்துல கிடைக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த பங்கை நீங்கள் பை பண்ண பாருங்கள். ஸோ நல்ல பங்கு டிசிஎஸ். இன்றைக்கி வந்து ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2782 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4500 கிட்டத்தட்ட ஹை போயிட்டு இப்போ கீழே இறங்கியிருக்கு. ஸோ நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர்நூன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்த நியூஸ் வச்சு உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையாக ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணிவிட்டு தேவையான பங்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி பை பண்ண பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம ஈவினிங் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்ன பங்கு எப்படி போயிருக்கு, நிஃப்டி 50 எப்படி இது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக இல்லை பாசிட்டிவ் க்ளோஸாக இருக்கிற நெகட்டிவ் க்ளோஸாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் வீடியோவில் உங்களுக்கு க்ளோசிங் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.